இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரி 25%-இருந்து 18%-ஆக குறைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதித்துள்ள வரிகள் மற்றும் வரிசாரா தடைகளை படிப்படியாக குறைத்து 0க்கு கொண்டுவர இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இணையாக அமெரிக்க பொருட்களை வாங்கும் பை அமெரிக்கன் கொள்கைக்கும் இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் கூறியுள்ளார். உலகின் இருபெரும் பொருளாதார சக்திகள் இணைந்து செயல்படுவது இரு நாட்டு மக்களுக்கும் அளப்பரிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக அமைதிக்கான ட்ரம்பின் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இறுதியானதை அடுத்து பங்கு சந்தைகள் ஏற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மும்பை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் 2300 புள்ளிகளுக்கு மேலாகவும், தேசிய பங்கு சந்தை குறியீடான நிஃப்டி 700 புள்ளிகள் அதிகரித்தும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் கடந்த 3 நாட்களாக குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,030 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,12,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதத்தின் கடைசியில் 4 லட்சம் ரூபாயை தாண்டிய வெள்ளி விலை இன்று கிலோவிற்கு மேலும் 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர். வாலாஜா சாலையில் பேரணியை தொடங்கி மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மரியாதை செலுத்தினர். ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் என்று அவரது நினைவு நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு, நிதி நெருக்கடி என்று வஞ்சகங்களை செய்யும் பாஜகவிற்கு அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் என்றும் அவர் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணா எழுப்பிய குரல் தமிழகம் எங்கும் எதிரொலித்தது. அவர் படைத்த ஆரியமாயை தமிழ் இதயங்களில் இன எழுச்சி ஏற்படுத்தியது. அவர் நடித்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் தமிழின எதிரிகளின் கோட்டையை தகர்த்து எறிந்தது. நான் திராவிட இனத்தை சார்ந்தவர் என்று நாடாளுமன்றத்தில் அவர் முழங்கிய நேரத்தில் தமிழர்களை வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. கடந்த 3/4 நூற்றாண்டு காலத்தை அண்ணாந்து பார்க்க வைத்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள். அண்ணா நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். அண்ணாவின் உயிரில் கலந்திருந்த தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து காப்பாற்றுவது அதிமுகவின் வரலாற்று கடமை என்று எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை கொளத்தூரில் முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கார் ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சபரிமலை தங்க கொள்ளை விவகாரத்தை எழுப்பி கேரள சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு நிலவியது. தேனியிலிருந்து கேரளாவிற்கு சென்ற சுற்றுலா பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தில் இருந்த 45 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் அவர்களது உடைமைகள் மற்றும் பேருந்து முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. சென்னை தீநகரில் சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளரை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். தூய்மை பணியாளர் பத்மாவை பாராட்டி அவருக்கு தங்கச் சங்கிலியையும் ரஜினிகாந்த் பரிசளித்துள்ளார். அர்ஜென்டினாவின் படகோனியாவில் 1.5 மாதங்களாக நீடிக்கும் காட்டுத்தீயால் அவசர நிலை அமலுக்கு வந்துள்ளது. சுமார் 45,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு எரிந்து சாம்பலான நிலையில் அணைக்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ரன்வீர் சிங் நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற துரந்தர் படத்தின் 2ஆம் பாகத்தின் டீசர் இன்று நண்பகல் 12:12 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. துரந்தர் முதல் பாகம் OTTயில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் 2ஆம் பாகம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.